லட்சக்கணக்காக இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் உடல் சரிந்து செத்தார்கள். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் 2 ஆண்டுகள் எந்த ஊடக தொடர்பும் இல்லாமல், மின் தொடர்பும் இல்லாமல் சுற்றி வளைத்து இலங்கை ராணுவம் எங்களை கொண்டு குவித்தது. வேடிக்கை பார்த்து நீங்க நின்ற இடத்தில் தமிழனின் தலை மட்டுமல்ல தன்மானமும் குனிந்துவிட்டது. எங்கள் ரத்த சொந்தங்களை ஒரே சங்கிலியில் கட்டி சிங்களன் இழுத்து போன காட்சியை பார்த்த அன்னைக்கே தமிழன் தலை தொங்கி போச்சு. மீன்பிடிக்க போன எங்கள் பிள்ளைகளின் தலைமயிரை சிரைத்து மொட்டை அடிக்கும் போதே தலை குனிஞ்சு போச்சு. கண் முன்னே தன் அக்கா, தன் தங்கை, தன் பிள்ளைகள் வன்புணர்வு செய்து வலுக்கட்டாயமாக மானபங்கப்படுத்தி உயிர் மாய்க்கப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிந்து ஆளும் போதே தமிழன் தலை குனிந்து விட்டது.